நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நான் செந்தில்குமார், என்னுடன் விபாரிஸ். இந்த நிகழ்ச்சியில நம்ம ராசி பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. காலச்சக்கரத்துல 9வது ராசியாக அறியப்படக்கூடிய குருவுடைய வீட்டுக்குரிய அந்த ராசியான தனுசு ராசியை பத்தி நம்ம பார்க்க போறோம். தனுசு ராசிக்கு பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ள மாசி மாத பலன்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அதோடு இல்லாம பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துடைய 4 பாதங்களும், பூராட நட்சத்திரத்துடைய 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரத்துடைய முதல் பாதத்துக்கும் உரிய தனுசு ராசிக்கு இந்த பலன்கள் பொருந்தும். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் விபரிஸ். வணக்கங்கண்ணா. தனுசு ராசி, தனுசு லக்னத்தை பொறுத்த அளவுக்கு இப்ப 3ஆம் வீட்டுக்கு தான் சூரிய பகவான் போறாரு. மாசி மாசத்துல கும்பராசிக்கு போறாரு. அங்க நமக்கு வந்து ராகு வந்து கோச்சாரத்துல பயிற்சி ஆயிட்டு இருக்காருன்னு தெரியும். கும்பராசியில தான் ராகு பயிற்சி ஆயிட்டு இருக்காரு. சூரியன் ராகு வந்து சேர்க்கை நடக்கும்போது கிரகணம் வரும். பிப்ரவரி 17, 2026 சூரிய கிரகணம் செவ்வாய்க்கிழமை நடக்க இருக்கு. கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்குள்ள இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த கிரகங்களும் சேர்றாங்க இந்த கும்பராசிக்குள்ளேயே. அப்படிங்கும்போது கூட்டு கிரக சேர்க்கை வந்து கும்பராசியில் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா சனி வந்து மீன ராசியில கோச்சாரத்துல பயிற்சியில் இருக்கு. 7ஆம் வீட்டுல குரு பயிற்சி போயிட்டு இருக்கு. 9ல கேது போயிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து நல்லா இருக்காரு அப்படிங்கும்போது இந்த மாதம் வந்து உடல் ஆரோக்கியம் பொறுத்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். திருமணத்துக்கு தனுசு ராசி, தனுசு லக்னத்துக்கு குரு பலன் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜாதகத்துல வந்து திருமண யோகங்கள் மற்ற திசா புத்திகள் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குது. அருமை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரகணம் 3ஆம் வீட்டுல நடக்கிறதுனால நமக்கு வந்து 3ஆம் வீடுங்கிறது கம்யூனிகேஷன், சிப்லிங்ஸ், குழந்தை இது சகோதர ஸ்தானத்தை குறிக்கிற சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது, இளைய சகோதரத்தை மீன குறிக்கக்கூடியதான் 3ஆம் வீடு. ஓகே. அவங்க மூலியமா அவங்களுக்கு ஒரு ஹெல்த் ரிலேட்டட் ட்ரபிள் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்துல கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த டிராவலிங்ல பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்றக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா 3ஆம் வீட்டுல இத்தனை கிரகங்கள் வரும்போது ஷார்ட் டிராவல்ஸ் நிறைய பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து தன யோகத்தை கொடுக்கக்கூடிய டைம் இந்த டைம். அதாவது ஒரு படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போயிருக்காங்க, வேலையில் இருக்கிற குழந்தைகளுக்கு நான் சொல்றேன். தனுசு லக்னம், தனுசு ராசி இப்ப நேயர்களோட ஒரு 20, 25 வயசுக்கு மேல குழந்தைகள் இருந்தாங்கன்னா, அவங்க வேலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை மூலியமா யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ப்ரொமோஷனோ இல்ல சேலரி ஹைக்கோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில தன லாபம் வந்து தனுசு ராசி, தனுசு லக்னத்தோட குழந்தைகளுக்கு படிப்பு முடிச்சிருந்தாங்கன்னா, வேலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அமைப்பு உண்டு. குழந்தைகளுக்கும் நல்ல டைம் தான் சொல்ல முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லாத டைம் தான். அதே வந்து இப்ப ஒண்ணு இல்ல ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைகளானா அவங்க வந்து ஏதாவது ஒரு அவார்டு வாங்குறது, ஸ்போர்ட்ஸ் சம்திங் ஏதாவது ஒரு இது பண்றது, அந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கு. தந்தையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டுல கேது போயிட்டு இருக்கிறது, அது வந்து கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டட் ட்ரபிள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மத்தபடி தனுசு லக்னத்தை பொறுத்த அளவுக்கு புதுசா ஸ்கில் செட் கத்துக்கிறதுக்கு அதுக்கான அமைப்பு, அதாவது அந்த மாதிரி விஷயங்கள் கூட ட்ரை பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்ல. ப்ராப்பர்ட்டி வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கெல்லாம் பரவாயில்லையா? ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு சனி பயிற்சி வந்து 4ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்கு. இருந்தாலும் வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஹெவி இது ரொம்ப ட்ரபிள் இல்லை. உங்களுக்கு வந்து திசாபுத்திகள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அவங்க ஜாதகத்துல கண்டிப்பா வந்து வாங்கலாம். சுய ஜாதகத்தோட தசாபுத்திகள் சப்போர்ட் பண்ணா தாராளமா வாங்கலாம். இந்த மாசி மாசத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாறாக கூந்திருக்கனால கொஞ்சம் தள்ளி மாசி மாசம் முடிஞ்சு பங்குனில வந்து ஓகே தான். ஓகே. வெளிநாடு இந்த மாதிரியான முயற்சிகளுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குங்கிறீங்க. தனுசு லக்னம், தனுசு ராசிக்கு வெளிநாடு வாய்ப்புகள் இருக்கா? வெளிநாடு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். குறைவுதான். வாய்ப்புகள் குறைவுதான். வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் வீட்டுல கிரகணங்கள் நடக்கிறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களான நம்ம சொன்னது சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துல தான் நடக்குது. அங்கதான் கொஞ்சம் ட்ரபிள் இருக்கிற மாதிரி இருக்கு. மத்தபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. என்ன சொல்றேன், நீங்க சிம்பிளா யூஸ் பண்ற நம்ம மொபைல் கம்யூனிகேஷன் டிவைஸ் அது எல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் வர்றது, கீழே விழுந்து உடையறது, ஏதாவது கம்யூனிகேஷன்ல இஷ்யூஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்குது. இதுதான் பிரச்சனை. இப்ப என்ன சொல்றது, சொல்ல போனா போன் வந்து செக்யூரிட்டி எல்லாம் ஸ்ட்ராங்கா போட்டு வைங்க, பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்கா போட்டு வைங்க, ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரபிள் மொபைல் கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ட்ரபிள் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. பங்கு சந்தை சார்ந்த தனுசு லக்னம், தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன சொல்லலாம்? பங்கு சந்தை சார்ந்தது வந்து பாத்தீங்கன்னா பங்கு சந்தை பொறுத்த அளவுக்கு எப்பவுமே வந்து நல்லா படிச்சுட்டு பண்ணணும். அதான் விஷயம். எந்த ஒரு ராசிக்காரர்களா இருந்தாலுமே
அதான் முக்கியம். ஸோ டைரக்டா கேம்பிளிங் மாதிரி போய் பண்றது வந்து சரி வராது. ஓ ஸோ சரி. இப்போதைக்கு பங்கு சந்தை பொறுத்தளவுக்கு இந்த தனுசு ராசிக்கு பொறுத்தளவுக்கு எதுவும் இம்பாக்ட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ம். பாசிட்டிவ், நெகட்டிவ் 2மே வந்து ஒரு சொல்ற மாரி எதுவும் இல்ல. நியூட்ரலா தான் இருக்கு. நியூட்ரலா தான் இருக்கு. ஓகே ஓகே. ஓகே. ஆவரேஜான அதாவது சூழ்நிலையில தான் இருக்கு. ஷேர் மார்க்கெட் பாணியில சொல்லணும்னா சைடு வேஸ்ல தான் இருக்குங்கிறீங்க. கண்டிப்பா. அது வந்து பெருசா வந்து ஒரு அமைப்பு இல்ல. பட் ஓ ஆனா புதுசா இங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கறக்கு, இந்த மாரி பண்றதுக்கு 3ஆம் வீடு அற்புதமான அப்படிங்கிறது பண்ணலாம். ஓகே. இப்ப தனுசு ராசி, தனுசு லக்கணத்தை சேர்ந்தவங்களுக்கான பலன்களை நம்ம பார்த்தோம். நல்ல விளக்கமா சொன்னாங்க. 3ஆம் வீட்ல கிரகணம் நடக்கிறதும், 3ஆம் வீட்ல கூட்டு கிரக சேர்க்கை நடக்கிறதுனால, இளைய சகோதரத்தோட பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம், பட் அவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல பெரிய அளவுல ட்ரபிள் இல்ல. இருந்தாலும் இந்த மாசி மாதத்தை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கலாம் அப்படிங்கிற தகவலை விவரி சொன்னாங்க. ஒட்டுமொத்தத்துல தந்தையாரோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். 9ஆம் வீட்ல கேது போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கு. வெளிநாட்டுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தனுசு லக்கணம், தனுசு ராசியை சேர்ந்தவங்க சற்று பொறுமையா இருந்து அதன் பிறகு பண்ணணும் அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க. நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நம்புறோம். தொடர்ந்து ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.